ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வராஹ மேக்ஸ். ஏற்கனவே நம்ம பிடி 4th கொஸ்டினில் 6 சம் இருக்க பார்த்துட்டு இன்றைக்கி 7th சம் பார்க்கலாம். 7th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அது கொலினியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கொலினியர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஆன்சர் வந்து 0 வந்தால் கொலினியர், நாட் 0 வந்தால் கொலினியர் கிடையாது. அதே போல் தான் இப்பயும் போட போகிறோம். சரி, வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். P இன்ட்டு -1.5, 3 Q இன்ட்டு 6, -2 R இன்ட்டு -3, 4. அதாவது வேல்யூஸ் எழுதிக்கிறேன். அடுத்ததா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பாருங்கள். half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus bracket போட்டுக்கலாம், minus இதுக்கு ஒரு bracket. அடுத்ததா x2 y1 then plus x3 y2 plus x1 y3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பாயிண்ட்ஸ் குறிக்க ஆரம்பிச்சிடலாம். இது x1, இது y1, தென் இது x2, இது y2, இது x3, இது y3. தென் x1 பாருங்க -1, 1.5 இன்ட்டு y2ஓட வேல்யூ பாருங்க -2 ப்ளஸ் x2ஓட வேல்யூ பாருங்க 6 into y3 ஓட வேல்யூ 4 plus x3 ஓட வேல்யூ பாருங்க -3, then y1 ஓட வேல்யூ 3 into 3. உள்ள இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும், வெளில வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இதுதான் அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட். இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்ததா x2 கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இதோ பாருங்க, x2 எங்க இருக்கு அப்படின்னா இதோ இருக்கு, 6. x2 வந்து 6. அடுத்ததா x2 6 இன்ட்டு y1 பாருங்க 3 ப்ளஸ் தென் x3 வந்து -3, y2 வந்து பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் x1 வந்து -1.5 இன்ட்டு y3 வந்து பார்த்தீங்கன்னா +4. இது வரைக்கும் எழுதிக்கிறோம். ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு 1.5 இன்ட்டு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. தென் 3 போட்டுக்கலாம். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 6 4s are 24. தென் 3 3s are 9, -9 minus 6 3s are 18. Then 3 2s are 6. Then 1.5 into 4 அப்படின்னா 6. அதாவது 1.5 into 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 1.5 into 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. 1.5னா 1.5 அர்த்தம். 1.5 வந்து 2 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா 1.5 3. இதுவே 4 தடவை போட்டிங்கன்னா 6. இப்படி தான் ஈஸியாக புரிஞ்சிக்கணும். இப்போ -6 வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதனால -6 போட்டுக்கிறோம். அடுத்ததான் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஆஃப் இன்ட்டு ஓகே எனக்கு பாருங்க. இப்போ 24 + 3 வந்து 27. 9ல் வந்து 27 போயிடுச்சு அப்படின்னா 18. இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ், தென் இந்த 18, அதாவது இந்த +6க்கும் -6க்கும் கேன்சல் ஆயிரும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் 18 தான் இருக்கும். இந்த -18 அடுத்ததா, அதாவது இந்த மைனஸ் இந்த 18 அப்படியே இருக்கும். தென் இப்போ பாருங்க, ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்ததா 18 - 18 +80க்கும் -18க்கும் கேன்சல் ஆயிரும்.
மிச்சம் வந்து 1/2 இன்ட்டு உள்ளார 0 இருக்கும். 0 மல்டிபிள் பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி anything the number of 0 is multiple or divide the answer is 0. இப்போ 2 வந்து 0 கேன்சல் பண்ணாலும் 0 தான் வரும். தென் ஆன்சர் வந்து 0 கிடைச்சிருச்சு. 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். hence the points are collinear. Hence the points are collinear. That's all the answer. இந்த சம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா the range of set of the data is 13.67 and the largest value is 70.08. Then find the smallest value. அதாவது இது நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்கோமா? இதோ பாருங்க, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, எல் மைனஸ் எஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ரேஞ்சு கொடுத்துட்டாங்க, ரேஞ்ச் டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததா லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேஞ்சு லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம முதல்ல ஃபார்முலாவை மாற்றிக்காத வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபார்முலா மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, ரேஞ்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.67 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எல்லுக்கு என்ன, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 70.8 கொடுத்துருக்காங்க. 70.08 எழுதிக்கிறோம். மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரியாது, அங்கே எது கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம எஸ்ன்னு எழுதிக்கலாம். அது அதே தான், ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு தான் நம்ம எஸ்ன்னு எழுதிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைனஸ் எஸ் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கமாக போகும்பொழுது ப்ளஸ் எஸ் ஆக போயிடும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக போகும்பொழுது இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 70.08 அப்படியே இருக்கும். இப்போ இந்த ப்ளஸ் 13.67 வந்து அந்த பக்கமாக மைனஸ் 13.67 போகும். சரியா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது மைனஸ் பண்ண, அதாவது 70.08ஐயும் 13.67ஐயும் மைனஸ் பண்ணால் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். பாருங்க, தென் 7 வந்து பாரோ ஆகிடும். இங்கே 6 இருக்கும், இங்கே 10 இதாண்ட ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே 9 இருக்கும். இங்கேயும் இங்கே இப்போ 10 இருக்கும், இந்த பக்கம் ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே 9, இது 18 இருக்கும். இதில் பாருங்கள், 18ல் 7 போயிடுச்சுன்னா 11 பேலன்ஸ். அடுத்து 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, இது ஒன்று 4. தென் 9ல் வந்து 3 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, தென் 5. 56.41. Then the smallest value is 56.41. That's all. அதாவது ரொம்பவும் ஈஸியாக இருக்கிற ஒரு சம் தான். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்ததா நம்ம 9th சம் பார்க்கலாம். 9th சம் ஈஸி தான். என்ன அப்படின்னா, find the sum and product of the roots whose roots of equation is 8x square minus 25 equal to 0. Then find the sum of the roots கேட்டிருக்காங்க, product of the roots கேட்டிருக்காங்க. How to find the sum and product of the roots அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, sum of the roots product of the roots கண்டுபிடிக்க போறோம். Then solution. இப்போ sum of the roots கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் sum of the roots கண்டுபிடிச்சிக்கிறோம், அடுத்து product of the roots. sum of the roots ஃபர்ஸ்ட் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8x ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நம்ம வந்து ஒன்று நோட் பண்ணணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8x ஸ்கொயர் வந்து, அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ ஈக்குவல் டு 8ன்னு எழுதிக்கலாம். அடுத்ததா எக்ஸ் இருக்கிறதுக்கு இருக்கு இல்லையா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. அப்போ எக்ஸும் இல்லை கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை, அப்போ பி ஈக்குவல் டு 0. வி புட் 0 ஆன் த வேல்யூ ஆஃப் பி.
தென் சி தான் கான்ஸ்டன்ட் வந்து -25 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கும். சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ எப்படி, அதாவது ஃபார்முலா என்னன்னா -b/a, தென் -b அதாவது -0/a வந்து 8. 0ல் எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி அதே நம்பர் அப்படியே வரும். அப்போ இது பண்ணாலும் 0 தான், -0 வரும். 0க்கு மைனஸ் ப்ளஸ் எதுவும் தேவையே இல்லை. அடுத்ததான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் c/aன்னு சொல்லியிருக்காங்க. சியோட வேல்யூ -25, அடுத்ததா ஏவோட வேல்யூ 8, தென் 25/8ன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 8s are 24, then balance 1 பாயிண்ட்டு பாருங்க, பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 1 8s are 8, பேலன்ஸ் 2 0 சேர்த்துக்கலாம். 2 8s are 16, பேலன்ஸ் 4 0 சேர்த்துக்கலாம். 5 8s are 40, 5 8s are 40ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ ஆன்சர் இது வருது. இப்போ -3.125 தான் இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் equal to 0, product of the roots equal to the -3.125. then okay, that's all in the sum. அடுத்ததா பாத்தீங்கன்னா which rational expression should subtracted from x square plus 6x plus 8 by x cube plus 8 then to get 3 by x square minus 2x plus 4ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, அதில் ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் இது, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இது, அதாவது இந்த வேல்யூவை சப் பண்ணிங்க அப்படின்னா இது கிடைக்குது. அதாவது இந்த வேல்யூ கூட இன்னொரு நம்பரை சப் பண்ணிங்கன்னா இது கிடைக்குது. அப்போ அந்த இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டுருக்காங்க, அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க சொல்யூஷன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x plus 8 by x cube plus 8 equal to 3 by x square minus 2x plus 4 இப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இது எப்படி, அதாவது நம்ம ஏற்கனவே, அதாவது இதை வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். we use factorization method to factorize this. பாருங்க இப்போ அது 8/6 கிடைக்கணும். அப்போ 4 2s are 8, அதாவது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்லேயே எடுத்துக்கலாம். 4 2s are 8, 4 plus 2 6, then x plus 4 x plus 2 by, இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் இல்லையா, இதோ பாருங்க. இப்போ எக்ஸ் கியூப்னு இருக்கு, எக்ஸ் கியூப் பிளஸ் 8. இந்த 8 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்க 2 × 2 × 2 தான் 8, 2 2s are 4 × இந்த 2 4 2s are 8. அப்போ 2 கியூப்னா 8. அப்போ பாருங்க எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூப் தான், அதாவது எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூப் அப்படின்னு தான் 8, அதுதான் இதை எழுதிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா, அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்ற ஃபார்முலா மாடல்ல இருக்கு. அப்ப a பிளஸ் b இன்ட்டு கீழே எழுதிக்கிறேன் a ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் b ஸ்கொயர், இதுதான் அதோட வேல்யூ. அப்ப இது மாதிரி பார்த்து அழகா எழுதிக்கலாம். பாருங்க இப்போ இதை வந்து இது போல எழுதிக்கிறோம். அதாவது பாருங்க எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். பாருங்க a கியூப் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்.
அதாவது கீழே வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8 இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸ் தான் ஏ, 8 தான் பி. இதோ ஏ இருக்கு, அப்போ எக்ஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். அதாவது 2 கியூப் இல்லையா, எக்ஸ் வந்து ஏ, 2 வந்து பி. அடுத்ததா இங்கே பாருங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து எக்ஸு, பியோட வேல்யூ 2, எக்ஸ் இன்ட்டு 2 அதாவது 2 இன்ட்டு எக்ஸ் அதாவது 2xன்னு வரும். அடுத்ததா பி ஸ்கொயர் இருக்கு, பி வந்து 2 ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம். பி வந்து 2 அதாவது 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஓகே, இப்போ எதற்குள்ளது எழுதிக்கலாம். 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். தென் இப்போ இதை மைனஸ் பண்ணால் தானே வேல்யூ கிடைக்குது. அப்போ இதுக்கு நடுவில் மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 3/x ஸ்கொயர், அதாவது இது அப்படியே எழுதிக்கிறேன், இதுவும் அப்படியே எழுதிக்கிறேன், கேன்சல் ஆனது தவிர மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டோட அதாவது the denominators of 2 is same, ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. அப்போ ஒரே டினாமினேட்டரை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். தென் இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3ன்னு எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் 3 அப்படி போட்டு எழுதிக்கலாம். தென் 4 மைனஸ் 3 1. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x plus 4. Then the value is x plus 1 by x square minus 2x plus 4. That's all answer. இப்போ நம்ம PT 4 கொஸ்டின் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்ததா PT 5th கொஸ்டினில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.